கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரஞ்சித் இணைக்கிறார். வணக்கம் ரஞ்சித், இது குறித்தான விவரம். நிச்சயமாக மாலதி. அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்குள் உள்ள பழைய குற்றால அருவியானது யாருக்கு சொந்தம் என்கின்ற பிரச்சனை பொதுப்பணித்துறையினர் மற்றும் வனத்துறையினருக்கு இடையே எழுந்த நிலையில் பழைய குற்றால அருவி உள்ள பகுதி வன எல்கை பகுதிக்கு உட்பட்டு வருவதால் பழைய குற்றால அருவியானது வனத்துறைக்கு சொந்தம் என முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் பழைய குற்றால அருவியில் 24 மணி நேரமும் குளிக்க அனுமதி வழங்க வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கின் மீதான விசாரணையின் போது வனத்துறையினர் ஆஜராகி தங்களது தரப்பிலான விளக்கங்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரை முடிவெடுக்கலாம் என தீர்ப்பை வழங்கி வழக்கை முடித்து வைத்தது நீதிமன்றம். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பழைய குற்றால அருவியில் 24 மணி நேரமும் குளிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனு ஒன்று வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த கோரிக்கை தொடர்பான மனுவினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வன அதிகாரிக்கு அனுப்பி வைத்த நிலையில் இந்த மனு தொடர்பாக தற்போது முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட வன அதிகாரி அகில் தம்பி தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார். குறிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வனப்பகுதிகள் முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பழைய குற்றால அருவியில் 24 மணி நேரமும் குளிக்க அனுமதி வழங்க முடியாது எனவும், குறிப்பாக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை சுற்றியுள்ள 400 மீட்டர் தொலைவில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கும் என்பதால் அப்பகுதி முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும், குறிப்பாக 24 மணி நேரமும் பழைய குற்றால அருவியில் குளிக்க அனுமதி வழங்கினால் அந்த பகுதிக்கு மக்கள் நடமாட்டம் இருக்கும் போது அந்த பகுதியில் உள்ள வனவிலங்குகள் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்படும் என்பதால் 24 மணி நேரமும் குளிக்க பழைய குற்றால அருவியில் ஒருபோதும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என மாவட்ட வன அதிகாரி அகில் தம்பி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.